இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி மூச்சுக்கு 300 தடவை பேசுகின்ற திரு ஸ்டாலின் அவர்களே, இங்கே இருக்கின்ற மக்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். முல்லை பெரியாறு அணை நீர்மட்ட உயர்வு, அதற்கு ஒரு தீர்வு காணுங்கள். திரு கருணாநிதி குடும்பம் செஞ்சது சரித்திரம் கிடையாது. அவர்களுக்கு குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் செய்வார்கள். இந்த எழுச்சி பயணத்தில் நான் பல தொகுதியில் போய் சென்று மக்களை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றேன். இந்த மேலூர் தொகுதியில் வருகின்ற பொழுது உங்களுடைய ஆரவாரம், மகிழ்ச்சி, எழுச்சி, உங்கள் முகத்திலே பார்க்கின்ற அந்த பிரகாசமான ஒளி அண்ணா திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கிறது என்பது இதிலிருந்து தெல்ல தெளிவாக தெரிகிறது. இன்றைக்கு விடியா திமுக அரசு இன்றைய தினம் விவசாயிகளுக்கு பல்வேறு துரோகங்களை விளைவித்து வருகிறது. இன்றைய தினம் ஹைட்ரோ கார்பன் திட்டம், விவசாயிகளுடைய நிலங்களை அபகரிக்கின்ற திட்டம். திரு ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்தார், துணை முதலமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் டெல்டால ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முதல் கொண்டு வந்தார். பிறகு அந்த டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி நடந்த பொழுது அதை தடுத்து நிறுத்தி விவசாயிகளுடைய நிலங்களை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய பொன் விளையக்கூடிய பூமியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் என்ற சட்டத்தின் மூலமாக அந்த விவசாயிகளுக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகாரத்தை பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்டம் 20 இடத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடங்குவதாக இன்றைக்கு பத்திரிகையில் செய்தி வந்துள்ளது. அதுல சியா கமிட்டி இன்றைக்கு மாநில அரசுக்கு சம்பந்தப்பட்டது. 20 இடத்துல ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடங்கப்படும் என்று தெரிவித்தவுடன் நான் இதை தெரிவித்தேன், இதை கண்டித்தேன். உடனடியாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பத்திரிகையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக எழுச்சி பயணத்தின் போது குரல் கொடுத்தோம். உடனடியாக இப்போ இருக்கின்ற நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் மறுப்பு தெரிவித்தார். இது எங்களுக்கு தெரியாத சிஏ கமிட்டி இன்றைக்கு இதற்கு அனுமதி கொடுத்து விட்டது, உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்தார். ஆனால் இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்கின்ற செய்தி இது ரத்து செய்யவில்லை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடங்குவதற்கு அங்கே ராஜத எந்திரங்கள் கொண்டு போய் நிறுத்தப்பட்டு அந்த பணி துவங்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற விவசாய பிரிவு மக்கள் தடுத்து நிறுத்தி இன்றைக்கு அந்த பணி நிறுத்தப்பட்டுகின்றது. ஆக விவசாயிகள் தங்களுடைய விளைநிலங்கள் பறிபோய்விடுமே என்ற அச்சத்தில் இருந்தார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் வைக்கின்ற திரு தங்கம் தென்னரசு அவர்கள் ஒருபோதும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தமிழகத்திலே வருவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று பத்திரிகையின் வாயிலாக செய்தியை வெளியிட்டு விட்டு நேற்றைய தினம் அந்த பணி அங்கே துவங்கின்றது ராமநாதபுரம் மாவட்டத்திலே. எண்ணி பாருங்கள், விவசாயிகளை இந்த அரசு எந்த அளவுக்கு வஞ்சித்துக் கொண்டு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே விவசாயிகள் விரோதமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை தடுத்து நிறுத்துவதற்காக டெல்டா மாவட்டத்திலே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்திலே கொண்டு வந்து விவசாயியுடைய நிலம் பாதுகாக்கப்பட்டது. அதே போல இந்த பகுதியிலே டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தம் உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2023ஆம் ஆண்டு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதாக இந்த அரசுக்கு தெரிந்தவுடன் இன்றைக்கு மாநிலத்திற்கு நீர்ப்பாசனத்துறை அந்த துறை நிர்வாகமாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அதில் என்ன கடிதத்துடைய விளக்கம்? மாநில அரசாங்கமே இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் விடுவதற்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார்கள். அப்படி என்றால் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு இந்த மாநில அரசு விடியா திமுக அரசு முயற்சி செய்து கொண்டிருந்தது. ஆனால் மத்திய அரசு அதற்கு மறுக்கப்பட்டு மாநில அரசுக்கு அந்த உரிமையை கொடுக்கவில்லை. ஏனென்றால் அரிய வகை கனிமங்கள் எல்லாம் மத்திய அரசாங்கம் தான் ஏலம் விட முடியும், கிரிட்டிக்கல் மினரல்ஸ். அந்த வகையில் மத்திய அரசு மாநில அரசு அனுப்பிய கடிதத்திற்கு மறுப்பு கொடுத்து அனுமதி கொடுக்கவில்லை.
மாநில அரசாங்கம் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் விடுக்கின்ற அந்த அனுமதி கிடையாது என்று தெரிவித்து விட்டது. அதுக்கு பிறகு 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஏலம் அறிவிக்கப்பட்டு விட்டது. 2011 வரை திராவிட முன்னேற்ற அரசு கண்டுகொள்ளவில்லை. 2024 11வது மாதம் டெண்டர் இறுதி செய்யப்பட்டு விட்டது. அந்த இடைப்பட்ட காலம் 8 மாத காலம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம், மக்கள் விரோத அரசாங்கம், விவசாயிகள் விரோத அரசாங்கம் இதை கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு விவசாயிகளுக்கு தெரிந்தவுடன் இந்த பகுதி மக்கள் வெகுண்டு எழுந்து, அரிட்டாப்பட்டியில் இருக்கின்ற அந்த மக்கள் வெகுண்டு எழுந்து போராட்டம் நடத்தினார்கள். அதற்கு உறுதுணையாக அதிமுக உங்களுக்கு துணை இருந்தது. சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நானே கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து இது குறித்து பேசினேன். திராவிட முன்னேற்ற கழக அரசு 2024 பிப்ரவரி மாதம் மத்திய அரசாங்கம் டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் விடுகின்ற அறிவிக்கப்பட்டு விட்டது. 8 மாத காலம் முடிந்து 2024 11ஆம் மாதம் இறுதி செய்யப்பட்டது. இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இந்த விவசாயி மக்களுடைய குரல் உங்களுக்கு கேட்கவில்லையா? அந்த விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று அரசுக்கு தெரியாதா? வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இவர்கள் கண்டுகொள்ளவில்லை. அதோடு 2 முறை பாரத பிரதமரை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பேசுகிறார். 24 பிப்ரவரி மாதத்திலிருந்து 24/11 இறுதி இந்த டெண்டர் இறுதி செய்கிற வரை 2 முறை பாரத பிரதமரை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பேசுகிறார். அப்பொழுதாவது இந்த டங்ஸ்டன் ஏலம் விடுவதை ரத்து செய்ய வேண்டும் என்று பாரத பிரதமருக்கு கோரிக்கை வைத்தார் என்றால் இல்லை. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் தெரிவிக்கின்றேன். ஆக விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படும் அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இப்படி மக்களும் பிரதான எதிர்க்கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து போராட்டம் நடத்திய காரணத்தினால, சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால மத்திய அரசாங்கம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை ரத்து செய்தது என்பதை நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசோ மாநில அரசோ ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அது விவசாயம் பாதிக்கப்படும் என்று எண்ணினால் முதல் குரல் கொடுப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இந்த விளக்கமெல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்வது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய முதலமைச்சர், இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர்கள் எல்லாம் டங்ஸ்டன் வருவது தங்களுக்கு தெரியாது என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பி வருகிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தெரிந்துதான் மத்திய அரசு ஏலம் விட்டதும் தெரியும். மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்கம் தனியாருக்கு விட்டதும் தெரியும். அத்தனையும் தெரிந்து தெரியாத போல் இருக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முல்லை பெரியார் அணை புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி 136 அடியை 142 அடியாக உயர்த்தப்பட்டு அணையை பலப்படுத்திய பிறகு அந்த நீர்மட்டம் 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை பெற்றார்கள். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அணையை பலப்படுத்துகிற திட்டத்திலே நாங்கள் இறங்கினோம். 136 142 அடி அணை தேக்கப்பட்டது. தண்ணீர் முல்லை பெரியார் அணையிலே. அதற்கு பிறகு அணையை பலப்படுத்த வேண்டும். அதற்காக டெண்டர் ஏற்பட்டது, நிதி ஒதுக்கப்பட்டது, அந்த பணி துவங்கி நடந்தது. ஆனால் கேரள அரசாங்கம் கட்டுமான பொருட்கள் கொண்டு வருவதற்கு அனுமதிக்கல. அதனால அந்த பணி அப்படியே தடைபட்டது. அதோட அணையின் இரு கரைகளில் மரம் இருக்கின்றது. அந்த மரத்தை வெட்ட வேண்டும். வெட்ட போகின்ற பொழுது அதிகாரிகள் மீது வழக்கு போட்டு விட்டார்கள். இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்தது. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்தியா கூட்டணியிலே எந்த கட்சி அங்கம் வைக்கின்றது? காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இதெல்லாம் அந்த இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது. இந்த காலகட்டத்திலாவது இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று
முல்லை பெரியார் பிரச்சனை பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களே, இதே கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது. அவரோடு பேசி ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்தி நம்முடைய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை 152 அடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளுங்க. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. மக்களுக்கு எப்போதுமே திரு கருணாநிதி குடும்பம் செஞ்சது சரித்திரம் கிடையாது. அவர்களுக்கு குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் செய்வார்கள். இந்த 5 மாவட்ட மக்களுடைய பிரச்சனை, இந்த முல்லை பெரியார் அணை 5 மாவட்ட மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை. விவசாயிகளுக்கு தேவையான நீர், இதை பயன்படுத்தி தான் இந்த விவசாயிகள் விவசாய தொழிலுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது. அதோட இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதும் இந்த முல்லை பெரியார் அணையில் வருகிற நீர் மூலமாகத்தான் வேலை வாய்ப்பு கிடைக்குது. இப்படி இந்த திட்டத்தையாவது இந்த அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அதையும் இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லை. இந்தியா கூட்டணி மூச்சுக்கு 300 தடவை பேசுகின்ற திரு ஸ்டாலின் அவர்களே, இங்கே இருக்கின்ற மக்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். நீண்ட நாள் பிரச்சனை முல்லை பெரியார் அணை நீர்மட்ட உயர்வு, அதற்கு ஒரு தீர்வு காணுங்கள். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்றைக்கு கேரள அரசை நீங்கள் வலியுறுத்த வேண்டும். வலியுறுத்த மாட்டாங்க. 4 வருஷம் ஆச்சு, 4 ஆண்டுகள் ஆச்சு, நிறைவு பெற்றது 5வது ஆண்டு. இன்னும் ஒரு 7 மாசம் தான் தேர்தல் இருக்குது. ஏன் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் ஆண்டு கொண்டிருக்கின்றது. அந்த முதலமைச்சரை சந்திச்சு உச்சநீதிமன்ற தீர்ப்பை எடுத்து சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் முல்லை பெரியார் அணையில் உட்பட்ட இந்த மக்களுக்கு தேவையான நீராதாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனா எடுக்கல. இதுதான் திமுக. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோட இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வைகை அணை தூர்வார வேண்டும் என்று அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வைகை அணை தூர்வாரப்படும், ஆழப்படுத்தப்படும், பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்படும். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது எல்லா அணைகளும் தூர்வாருவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். அப்பொழுது நீர் தேங்கி இருந்த காரணத்தினால வைகை நீர் தூர்வார முடியல. மேட்டூர் அணையெல்லாம் தூர்வாரப்பட்டது. 83 ஆண்டு காலம் அணை கட்டப்பட்டு தூர்வாராமல் இருந்தது. அந்த அணையும் தூர்வாரியது அண்ணா திமுக ஆட்சியில. அதுபோல தமிழகத்திலே எந்தெந்த அணைகளெல்லாம் தூர்வார வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுத்திக்கிட்ட பொழுது ஆட்சி மாற்றம். அதனால இந்த வைகை அணை தூர்வார முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. மீண்டும் உங்கள் துணையோடு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆட்சி அமைந்தவுடன் வைகை அணை தூர்வாரப்படும்.